अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे तन्मञ्जति तद्धूरे तदो अन्तिके तदन्तरस्य सर्वस्य तदिदर्वस्यास्य भाष्यतः तदेजति अदापौरि சொன்னது தன்மைஜதி அவரோட ஆசைகளும் இல்லை சார் அவர்கள் ஆசைகள் ஆசைகளுங்கிறத உபாதியோட இருந்தா ஆசைகள் உபாதி இல்லாத போனால் ஆசைகள் அவ்வளவுதான் தத்தூர் அது ரொம்ப வெட்டி இருக்குங்க வெட்டி இருக்கும் இங்க வர தபந்துக்கு இதுதான் இருக்குங்க ரொம்ப கிட்டா இருக்குங்க அஜானிகளா இருக்கிறவா தேடோ 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 தேடுறாங்க தேடிட்டே இருக்கான் 10,000 கோடி ஜென்மாக்கள் கிடைக்கல ஞானம் இருக்கிறவங்க ஒன்னொரு பார்த்தா கிடைக்காச்சுன்னு அந்தர்முகசமாராத்யா பகிர்முகசுதுர்லபா ஊர்லதான் ஆத்மா எங்க இருக்கு எங்க இருக்கு சொல்ல போங்க எங்க உன்னொரு பாருங்க திருவையில தேடிட்டு நான் பிரகாசிக்க தூர தத்து அந்திக்கு ததந்தரஸ்ய சர்வஸ்ய உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் எல்லோருக்கும் உள்ள இருக்கு அதனால தோடி இருக்கு அதுக்குள்ள ரத்தம் இருக்கு அதுக்குள்ள மாற்றம் இருக்கு இதயத்துக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள பத்திரமாக யாரும் இருக்கார் அந்தரஸ்ய சர்வஸ்ய அவர் தான் அது உள்ள காது விசாரம் சொல்லாதீங்க சார் தது சர்வசியாசிய பாஷ்யத உலகங்கள் ஈரோடு பதினாறு பவனங்களும் சேர்ந்து ஒரு அண்டம்னு சொல்ல அந்த அண்டத்துக்கு பின்னால யார் இருக்காங்க அவர் தான் இருக்கார் ஆகாசம் நம்ம ஒரு யூனிட்டுள்ளையும் ஆகாசம் இருக்கு யூனிட்டு வெளியில இருந்தாலும் ஆகாசம் இருக்கு கல்யாணம் பண்ணாலும் அங்கேயும் ஆகாசம் இருக்கு எது சுவாமி இப்படி இருக்குன்னா எங்கும் ஆகாசம் இருக்கு அதே அந்த ஸ்பேஸுங்கிறது எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அதே இங்க பரமாத்மா எங்கே இருக்கா எங்கும் இருக்கா சர்வசியாசிய பாஷ்யதா இத சபாத்தியாத்யந்தரோக்யஜா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்ல வரும் இது என்ன சொல்லியிருக்கோ அதான் அங்கே சொல்றது நமக்கு உள்ளூர் வெளியும் இருக்குன்னா சபாத்தியாத்யந்தரோஜா அதான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா இங்கேயும் இருக்கு ஈகாவாசியத்திலையும் அது இருக்கு ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு உபநிலையும் தனித்தனியாக நமக்கு சொல்றது அதான் நீங்க எதை கேட்டாலும் இன்னைக்கு ஈகாவாசியத்திலும் எல்லாம் நீங்க சொல்லி ஆகணும் இந்த முழுக்க ஒவ்வொரு அத்தியாயமும் ஈகாவாசியத்திலும் சொல்லணுங்கிறல அதுக்கு ஒரு தனி அந்த ஒவ்வொரு சாஸ்திரமும் தனியாக ஞானயோகம் கர்மயோகம் உபாசனயோகம் பக்தியோகம் உத்தராயணமாக தட்சிணாயணார்கள் எல்லாமே ஈகாவாசியத்தில் தான் சொல்லணும் ஈகாவாசியத்தை வருது அந்த சாஸ்திரத்தை அப்படி வருது அதாவது இது சாஸ்திரம் வந்து உபனிஷத்து சின்னதாக தோணின போதிலும் சாஸ்திரத்தில் உங்களுக்கு வேண்டியதான எல்லா விஷயங்களும் இங்க சொல்லியிருக்காதான் இதுக்கு சாஸ்திரம் இருக்கு அப்படி இல்லாத போனால் அதற்கு பிரகரணம் இருக்கு அதனால மாண்டேக்கிய பிரகரணம்னு சொன்னேன் சுத்தி பிரக்கிரியெல்லாம் அங்க சொல்லலையா அது பண்ணலையோ இது பண்ணலையோன்னு கேட்கலாம் சில இடத்துல எவிடென்டா இருக்காது இப்ப சொன்ன சட்டமன்றத்துல சுத்தி பிரக்கிரியோ இல்லை சார் சட்டமன்றத்துல ஈஸ்வரனை பற்றியோ இல்லையோ சார் உலகத்தை வந்து ஒன்று பண்ணிருக்கீங்க ஒரு சட்டமன்றத்துல இல்லவே இல்லையா அது ஈஸ்வரன் தீர்மானம் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரமும் அது தனித்தனியா இப்ப இண்டிபெண்டன்ட் என்டிட்டி அதனால அதுக்கு சாஸ்திரம் அவர் இண்டிபெண்டன்ட் என்டிட்டியா இல்லாமல் சில பகுதியை மட்டும் சொல்றதா இருந்தால் அந்த பாகத்துல பிரகாரணம்னு பேரு அது அந்தந்த இடத்துல ஆனந்திரியில பிரச்சனை பண்ணிருக்கேன் அதனால ததன் தரஸ்ய சர்வஸ்ய அது சர்வஸ்யாஸ்ய பாஸ்வதா இதுக்கு அர்த்தம் சொல்லு நம் மந்திராணாம் ஜானிதா அஸ்தி இந்த மந்திரங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த போருன்னு போர் அடிக்கிறதுங்கிறது கனவாதான் அது யாருக்கு இருக்கா நான் மனுஷாளுக்கு சொன்னதே சொல்றது சுருங்கி மறுபடியும் சொல்றேன் இது மனுஷாளுக்கு மந்திரங்களுக்கு இது கிடையாது என்ன சொன்னதே மறுபடியும் சொல்லும் எப்படியாவது உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னு உங்களுக்கு இந்த ஜன்னால மோட்சத்தை அடங்குற பரியந்தம் அது அப்படியே இருக்கு அதனால நான் மந்திரானாம் ஜானிதா அஸ்தி இது பூர்வ மந்திரோக்தமபி அர்த்தம் முன்னால எந்த அர்த்தம் எந்த போன மந்திரத்துல என்ன அர்த்தம் சொன்னமோ அதையே புனரா சொன்னதையே மறுபடியும் சொல்றது சொன்னது ததேததி தத்து ஏஜது தத்துன்னா அது அதுன்னு என்ன சொன்னதான ஆத்ம தத்துவம் பூர்வ பிரபந்த பராமர்த்தம் சர்வநாமம் தது ஆத்ம தத்துவம் பிரகிருதம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கோமோ தத்து ஏஜதி ஏஜதினா தலதி
ததேவச அதே ஆத்ம தத்துவம் தான் ஏகதி ஸ்வதா நைவ சலதி பரிமேஸ்வர் அது அசையல ஒரு பொருளோட சேர்த்து வச்சு அசைஞ்ச மாதிரி காணப்படுறது ஸ்வதோ அசலமே வசதி சலதீவா வித்யர்த்தா வெறுமனே சந்திரன் அப்படியே இருக்காரு பார்த்த ஆனா மேகங்கள் வேகமா ஓடுற காலத்துல எனக்கு என்ன தெரியாது சந்திரன் வேகமா ஓடுற போல காணப்படுறது இது அப்பப்ப தெரியும் சந்திரன் வேகமா ஓடுற போல காணப்படுகிறதே தவிர வர்த்தூரி எது ஓடுறதோ மேகம் ஓடுறது அதே விதமாகத்தான் சதகாக அசலமா இருக்கிற பிறகு அதுக்கு இன்னொரு பதார்த்தத்தினோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது வேகமா போறா போல இருக்கு சதா அசலமேவ சலதீவா இச்சா ஹிம்சா தூர எட்டி இருக்குல்ல எப்படி வருஷ கோட்டி சதவிரதி அவிஜிதா அப்பிராபியத்வா தூரவிவா வருஷ கோட்டி சதங்களா இருக்கா எத்தனை கோட்டி வருடங்கள் இருந்தாலும் என்ன சொல்ல இவ பாட்டுக்கு தேடிண்டே இருக்காங்க கடக்கவே இல்லைன்னா அவளுக்கு அஜானிகளுக்கு கடக்கல அதனால என்ன பண்ணாங்க தேடிண்டே ஒரு கடக்கலன்னா எவ்வளவு வெட்டி இருக்குதா இன்னும் கடக்கவே அது மாதிரி அன்பிக்கே இது சேதா பத்வந்திக்கேன்னு இருக்கா அதாவது பதச்சேதம் பண்ணி கொடுக்கிறது பதச்சேதா பதார்த்தி விக்கிரகோ வாக்கு யோசனை ஆட்சேபத்திய சமாதானம் அப்படின்னு அந்த பாக்கியத்துக்கு லட்சணங்கள் ஆட்சேபம் அப்படின்னா பதச்சேதம் ஒவ்வொரு பதத்தையும் பிரித்து காட்டணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பத அன்வயம் பண்ணி காட்டணும் விக்கிரகம் சமாதானத்தினால விக்கிரகம் சொல்லணும் இதுதான் சீதா வாக்குகள் அழகாக பண்ணியிருக்கோம் நமக்கே டவுட் ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றாங்க சம்ஸ்கிருதம் கூட தெரியாத நினைச்சிருக்காரு இவ்வளவு மண்டும் நினைச்சிட்டு இருக்காரு டாக்டர் இல்ல வாக்கியத்துக்கே லட்சணம் இருக்கு விக்கிரகா வாக்கிய யோஜனா ஆட்சேபத்திய சமாதானம் யாராவது ஆட்சேபம் பண்ணினா அதுக்கு ஆன்சர் இப்பன்னு சொல்லி அவன் வாக்கிய வார்த்தை இப்பன்னு புரியும் ஆனா பத்வந்திக்கேன்னு இருக்கு சார் வந்திக்கேன்னு பிடிக்காதீங்க தத்து ஓ அந்திக்கு தத் ஓ அந்திக்கு தத்வந்திக்கு தமிழுக்கு அத்தனை இருக்குதான் ரொம்ப கிட்ட இருக்கு சில பேருக்கு ரொம்ப வெற்றி இருக்கு இவாளுக்கு இருக்கு ரொம்ப கிட்ட இருக்கு இதுதான் ஆத்மத்வாத் என்ன ராணுவர்களுக்கு பிரம்மஸ்வரூபம் அங்கே இருக்கு ஆத்மத்வாத் அவளுக்கு ஆத்மா தான் அதனால நான் கேவலம் தூர அனுப்பி கேட்டா எட்டியும் இருக்கு கிட்டையும் இருக்கு என்றல்ல ததந்த அபியந்தர தது அந்த அபியந்தர எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு அத்திய சர்வத்திய ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டோம்னா அந்த பொருளுக்கு உள்ளூர் இருக்கிறது யாரு இந்த ஆத்மா கோரடி தத்துவம் தான் ஆத்மா சர்வாந்தரா இந்த ஒரு ஆத்மத்தை மட்டும் அந்தர்யாமி பிராமணத்துல ஒவ்வொன்னா சொல்லப்படுறது ஆத்மானா யாரு பிரபுயாம் தன் பூமியில் யார் நிற்கிறானோ அவன் தான் ஆத்மாங்க அவன் தான் நிற்கிற நானும் ஆத்மா வந்தது பிரபு நவ பிரபுயாம் அந்தரா யார் பூமிக்குள்ள இருக்காரு பூமிக்குள்ள புல் பூச்சி இருக்கு அது ஆத்மா வந்தது என் பிரபு நவதா பூமியும் அது இல்ல பூமிக்குள்ள இருக்கிறதோ பூமிக்கு வெளியில இருக்கிறதோன்னு மட்டும் இல்ல யார பூமி அறியாது பூமாதா நமக்கு ஒரு ஜீவன் நாம ஆத்மாவை அறிஞ்சிருக்கோமா நமக்குள்ளதானே ஆத்மா இருக்கார் பூமாதாக்குள்ளதான் ஆத்மா இருக்கார் பூமாதான்னா அறியல அவருக்கு என்ன சார் தெரியும் பூமியோட சரீரம் இந்த சரீரம் எப்படியா இந்த சரீரம் தான் அந்த ஆத்மாவுக்கும் சரீரம் ஆத்மாவுக்கு தனியா சரீரம் இல்லை நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நம்ம சரீரமே சரீரம் அப்படின்னு சொல்லி ஆத்மா சர்வாரா அப்படின்னு எல்லோருக்கும் உள்ள இருக்கிறவர் அப்படின்னு அத்த சர்வஸ்ய ஜகதா இந்த முழு பிரபஞ்சத்திற்கு நாமரூப கிரியாத்மகத்வ ஜகத்துங்கிறது லட்சணம் தேசியம் இல்ல தேசியம் உருவம்டா எல்லாமே பிரபஞ்சம் தான் அப்படின்ட்டு அதனால சர்வஸ்ய அத்திய நாமரூப கிரியாத்மகத்வ சாது ஆபி சர்வசியாசிய பாக்கியத எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறதும் இல்லை எல்லாருக்கும் வெளியிலும் இருக்கிறது அந்த ஆத்மா தான் ஆகாதாகிறது இந்த ஆகாசங்கள்லாம் எப்படி அதிசூக்மமாக இருக்கோ அதே விதமாக ரொம்ப சூக்மமா இருக்கு அந்த பிரஜான ஜன ஏவா இது சாசனா அதோட வெளியிலும் இருக்கு உள்ளேயும் இருக்கணும் நடுவிலையும் எங்கும் இருக்கு நிரந்தரம் அந்தரம் மத்திய நாஸ்தி இது நிரந்தரம் நிரந்தரம் படிச்சுட்டு இருக்காங்க காலையை படிக்காம நடுவில் படிக்காம மத்திய நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கான நிரந்தரம் சொல்லுறது நடுவில் கேப் இல்லாம படிச்சால் அதுக்கு நிரந்தரம் இருக்கு அது உள்ளேயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு நடுவிலையும் இருக்கு அதான் பிரஜான ஜன ஏவா இது சாசனாது நிரந்தரம் அதனால சதுபாக்கியாசு கதந்தரஸ்து சர்வசியா சதுபாக்கியாதி சர்வதான நடுவில் இல்லையோ என்றதான ஒரு நினப்பு வரலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னு
இந்த ஆத்ம தத்துவத்தை இதுவரைக்கும் சர்வ வியாபகமாகவும் ஏகமாகவும் சர்வசம்சார தர்ம வர்த்திதமாகவும் அது சுத்தமாகவும் சொல்லப்பட்டது. சரீரம் இல்லாதாகவும் அசரீரத்துவாதி சர்வகதம் சத்தியமானம்னு இந்த ஒரு 5 விருத்தாந்தங்கள் உபநிஷத்துல சொன்னாலும் பாக்கியக்காரர் அந்த 5 இந்த 2 மந்திரங்கள்ல தெரியாது. இதனால இந்த மந்திரத்தை இப்படி அனுபவம் வந்தவர்களுக்கு மோட்சம் எனக்கூடியதான சோகமோகர ஆதித்யம் எனக்கூடியதான ஒரு பலம் சென்றதற்காக அடுத்த 2 மந்திரங்கள் ஆரம்பிக்கப்படுறது. நம்ம ஆத்மா தான் எந்தெந்த பொருளை நாம் பார்க்கிறோமோ எல்லா இடத்திலும் பரமாத்மா தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றிலையும் ஆத்ம பாவனையை வைத்துக் கொள்ளணும். ஆத்மாவனால போற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளால போத்தினோமே ஆனால் அப்பொழுது நமக்கு அகப்படுவது எதனால போத்தினோமோ அதுதான் அகப்படும். அதற்குள்ள எது இருக்கோ அது அறியாது. அதே விதமா தான் நீங்க எந்தெந்த பொருளை பார்த்தாலும் அந்தந்த பொருள்ல உங்க ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னா எல்லாவற்றிலும் நம்ம ஆத்ம பாவனையை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு தன விஷயமான ஆசை வேண்டாம் அப்படின்னு ஆனுஷங்கிகமாக ஒரு உபதேசமும் பண்ணி இந்த ஆத்ம பாவனை யாரால பண்ண முடியலையோ, எங்கும் பரம்பொருளை பார்க்கக்கூடியதான நிலை யாருக்கு தெரியலையோ அவளுக்கு 2வது மந்திரத்தினால கர்மயோகமானது சொல்லப்படும். எப்பொழுதுமே நமக்கு விகிதமான கர்மாக்களை பண்ணிக்கொண்டு ஈஸ்வராத்ம பாவனையோட இருக்கணும். அப்படி இருந்து 100 வயசு இருந்து நம்ம கர்மாவை பண்ணி கொண்டிருப்போம் நினைப்போம். யார் 100 வயசு இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அந்த கர்ம நிஷ்டையை தவிர வேற வழி இல்லை. இப்படி ஈஸ்வரார்ப்பணமாக கர்மா பண்ணுவதுதான் நமக்கு கர்ம பலமானது வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொன்ன முதல் மந்திரத்துல சொன்னதான உத்தமமான ஞான நிஷ்டையும் என்னால முடியாது. 2வது மந்திரத்துல சொன்னதான கர்மயோகம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கு மரணானந்தரம் என்ன ஆயிடுது? அனானந்தமாக துக்ககரமாக சமயமனாதி லோகங்கள் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு மனம் போன போக்கல வாழற வாழ்ந்த ஒரு வழியானது 3வது மந்திரத்துல சொல்லுது. அதற்கு பிறகு ஆத்ம ஜான நிஷ்டான்னு சொன்ன அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன அத ஒரு 2 மந்திரங்கள் தான் நமக்கு. ஆத்மா ஏகம் சர்வகதம் வியாபகம் புண்ணியபாப சம்பந்த ரஹிதம் நித்தியம் அப்படின்னு 5 தர்மங்களோட அந்த ஆத்மஸ்வரூபமானது நமக்கு சொல்லப்படும். பிறகு அது எப்பொழுதுமே அந்த ஆத்மா அப்படித்தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை சுவாமி. சோபாதிக நிருபாதிக பேதேன நிருபாதிகமா தன்னுடைய உண்மையான ஒரு நேச்சர்ல அது அசையாது. ஆனா ஒரு உபாதியோடு சேர்ந்த பொழுது அசைஞ்ச மாதிரி காணப்படுறது. அது ரொம்ப கிட்டையும் இருக்கு, ரொம்ப எட்டியும் இருக்கு. 1000 கோடி வருஷங்களை தேடிக்கொண்டே இருக்கிறவாளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அயால் எட்டி இருக்குங்கிறோம். அறிந்தவனுக்கு அந்த இதயத்திலேயே இருக்கு, அயால் கிட்ட இருக்குங்கிறோம். உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு, அந்த சரீரமாகவும் அதான் இருக்கு அப்படின்னு ஏகமான ஒரு பொருள், அத்விதீயமான ஒரு பொருள், நிரந்தரமாக இருக்கக்கூடியதான ஒரு பொருள் அது அப்படின்னு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்திலையும் தான் எடுத்துக்கொண்டதான ஔபாதிகமான ஸ்வரூபங்களையும் ஆத்மாவை எடுத்து சொல்லியாச்சு. இப்பொழுது அந்த ஆத்ம ஜான நிஷ்டான முதல் மந்திரத்தில் சொல்லிருக்கு. ஆத்ம ஜான நிஷ்டான ஆத்மாவை பத்தி என்னன்னு நமக்கு தெரியாதுங்கிறதுல 2 மந்திரங்கள் ஆத்மாவை பத்தி சொல்லிருக்கு. இது ஆத்ம ஞானம்னா என்னது? அந்த ஆத்மாவை நாம் எப்படி அறியுறது அப்படின்னா ஆத்ம ஜானம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ற. ஆத்ம ஜானத்தையே நீங்க ஆத்ம ஜானத்திலேயே இருக்கணும்னா முதல்ல ஆத்மாவே தெரியல, ஞானம் எதுன்னா சரி ஆத்மாவை எப்படி இருக்கும்னு 2 மந்திரத்துல சொல்லியாச்சு. பிறகு ஆத்மாவை வந்து அந்த ஆத்ம ஜானம் எப்படி இருக்கும் நமக்கு சொல்ல வேண்டாமா? ஆத்ம ஜானத்தை வரவழைக்கணும்னா எப்படி அப்படிங்கிறது, ஆத்ம ஜானம்னா என்னது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மந்திரம் வந்திருக்கு. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஸ்யதி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோன விஜுகுப்சதே. எஸ்து யாரொருவன் சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளையும், எல்லா பிராணிகளும் ஆரம்பிச்சோம்னா அவ்யக்தாதி ஸ்தாவராந்தானின்னு சொல்றது வழக்கம் வேதாந்தத்துல. அவ்யக்தம்னா முதல்ல உண்டானவர் மாயாவச்சின்ன சைதன்யம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவராந்தானி மரங்கொடிகள் வரைக்கும், அதுக்கு பிறகு அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான இந்த கல்லு மண்ணு இவைகள் எல்லாம் ஆத்மா இல்லையே, அவர்களுக்குள்ள சைதன்யம் இல்லையேன்னு நினைக்கிறோம். மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் சதுர்முக பிரம்மாவில இருந்து வச்சுக்கோ,
அங்கிருந்து ஆரம்பிச்சு மரங்குழிகள் வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்கு, உயிரினங்கள். ஆயால் சர்வாணி பூதானி, எல்லா பிராணிகளும், பூதானினா பவந்தீதி பூதானி அப்படின்னு எல்லா பிராணிகளும் அவையெல்லாம் எங்க இருக்கு? ஆத்மன்யேவா, என்னுடைய ஆத்மனி, ஆத்மாவில். எல்லா பிராணிகளும் என்னுடைய ஆத்மாவில் தான் இருக்கின்றன அப்படின்னு முதல்ல ஆத்ம ஞானம். எப்படி இந்த பூமி மேல எல்லோரும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி எல்லா பிராணிகளும் எங்க இருக்க? நம்ம ஆத்மாவில தான் இருக்கா. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா சர்வபூதேஷு ஆத்மானம், நம்ம சரீரத்துக்குள்ள நம்ம ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் ஒரு தோற்றம் எங்க இருக்கு? இந்த சரீரத்துல இருக்கு. ஆயால் ஆத்மா எங்க இருக்குன்னு டேபிள்லயோ தூணையோ காட்டுறது இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா நம்ம சரீரத்தை காட்டுறோம். சரீரத்தை காட்டி இங்கதான் நான் இருக்கேன். இப்ப நம்ம காரியகரண சங்காதம் அப்படின்னா இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள நாம் இருப்பது எல்லோருக்கும் பிரசித்தம். எப்படி இந்த சரீரத்துக்குள்ள நாம் இருக்கிறோமோ அப்படியே எல்லா சரீரத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு. நாம தான் நம்ம ஆத்மா. இந்த ஆத்மா எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன்? உங்க சரீரத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆத்ம ஞானம்னு என்னதுன்னா இந்த சரீரத்துல மட்டும் இல்ல சுவாமி, உங்க ஆத்மா இந்த சரீரத்திலையும் இருக்கு, எல்லா பிராணிகளுக்கும் இருக்கிறது உங்க ஆத்மா தான். எப்படியும் ஆத்மா இருக்கும்னா அது எப்படி இருக்குன்னு இல்ல, இதுதான் உண்மை. இந்த ஆத்மா தான் எல்லா சரீரத்திலும். அப்ப அவளுக்கு ஆத்மா என்னன்னா அவளுக்கு ஆத்மா இல்லை சார், இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் உங்க சரீரத்திலயும் இருக்கு, அவளுடைய சரீரத்திலயும் இருக்கு. அப்ப அவளுடைய சரீரத்திலயும் இருக்குன்னு எங்கும் வியாபகமாக இருக்கு ஒரே ஆத்மா தான். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா நம்ம சரீரத்துல மட்டும் ஒரு ஆத்மா இருக்கு, இன்னொரு சரீரத்துல வேற ஆத்மா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல, இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். எப்படி ஒரே சூரியன் இருக்க, அந்த ஒரே சூரியன் 1000 ஜலபாத்திரங்களை வச்சோன்னா ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் தனித்தனியா சூரியனுடைய ஒரு பிரதிபிம்பமானது ஏற்படுகிறதோ அப்படி ஒரு ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் அவளுடைய மனசுல ஏற்படுறது. அந்த மனசானது எஞ்சார் உடம்புல மட்டும் சுத்தி கொண்டிருக்கு. ஆயால் அங்கேதான் ஆத்மா இருக்கு என்று எல்லோருக்கும் பிரமம். ஆனா உண்மையான ஆத்மாவானது தாங்கள் நான் நினைக்கிறது அது அகங்காரம்னு பேரு. அதுதான் எஞ்சார் உடம்புக்குள்ள சுத்தி கொண்டிருக்கு. பச்சுவலி ஆத்மா என்கிறது நம்ம சரீரத்திலையும் எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தானே. ஆனால் அப்ப என்னாச்சு? எல்லா பிராணிகளிடத்திலையும் என் ஆத்மா தான் இருக்கு, என் ஆத்மாவில் தான் எல்லா பிராணிகளிடமும் இருக்கு அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவ, அதான் ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் வந்தது அவ கவலைப்படுறதில்ல, வெறுப்பு அடையறதில்ல, அருவறுத்து கொள்வதில்லை. ஒரு பொருளை பார்த்ததுமே நமக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு அந்த பக்கம் போறேன். இது என்ன அருவறுப்புன்னு, அதுக்கு கோபம் இல்ல, குரோதம் இல்ல, அதை கண்டாலே பிடிக்கல, திட்டி போறேன். ஒரு அழுக்கான ஒரு பதார்த்தம், ஒரு அழுக்கான துணி இருந்தா நீங்க ஸ்நானம் பண்ணி வந்ததுமே அது கிட்ட போறதுக்கு இஷ்டப்படலையும் தான், அது வேண்டாம்னு தடுத்துன்னு போறோம். அதுக்கு என்ன பேரு? அருவறுப்பு. அதான் சம்ஸ்கிருதத்துல ஜுகுப்சான்னு. அந்த ஏக்கிய பாவம், அது எனக்கு வேண்டாம், அதனுடைய சம்பந்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த பதார்த்தத்தையும் தள்ளி விடுவதில்லை. ஏன்னா நீங்க தள்ளி விட்டாலும் உங்க ஆத்மா தான் சார் அங்க இருக்கு. உங்க ஆத்மா இல்லாத இடம் இல்ல, எல்லா பொருளையும் உங்க ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு உச்ச நீச்ச பாவங்கள் இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த பலமானது சொல்லப்பட்டது 4ஆம் பாதத்துல. இப்படி ஆத்ம ஞானியா இருக்கிறவனுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது அழகானது, இது அழகற்றது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல், எதையும் அவர் கிரணம் பண்ணாமல், வெக்கம் இல்லாமல், அதை தள்ளி விடாமல், வெறுப்பு இல்லாமல் அவன் இருக்கிறான் அப்படின்னு 4ஆம் பாதமாக அவருடைய பலமானது சொல்லப்படுறது. இப்ப இதுக்கு பாஷ்யம் எஸ்து யஹா பரிவிராட் முமுக்ஷு யஹா, யார் ஒருவன், அவர் என்ன சொல்லுங்க பரிவிராட். ஏன்னா ஆத்ம ஞானம் வர்றது யாருக்கு? யாருக்கு ஆத்ம ஞானம் வரணும்னு இஷ்டம் இருக்கு. லோகத்துல இருக்கிற சாதாரண மனுஷியால் பிரம்மச்சாரியா இருக்கிறவன் படிப்பு வேணும்னு இஷ்டப்படுறான். கிரகஸ்தனா இருக்கிறவன் சாதாரணமாக தனக்கு லௌகிகமான போகங்களை அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுகிறான். வானப்பிரஸ்தனா இருக்கிறவன் ஏதோ தேவலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக உபாசனை பண்ணணும் அதுன்னு அதுல ஆசை இருக்கான். ஆனா சன்னியாசி வாங்கிட்டவன், சன்னியாசமானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நமக்கு இவை எல்லாம் வேண்டாம், மோட்சத்திலேயே ஆசை வேண்டும், மோட்சத்தான் வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவன். அதனால நீங்களும் முமுட்சுவாக்களா இருந்தீங்களேனால் முன்னால சொன்ன பரிவிராட் அர்த்தலப்தம். அதனால யஹா பரிவிராட் முமுட்சு சர்வாணி பூதானி. சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளும். பிராணிகள் எல்லா பிராணிகள் யாரு? அவ்யக்தாதீனி ஸ்தாவராந்தானி. அவ்யக்தம் சதுர்முக பிரம்மம், அதை
இருக்கக்கூடியதான மரங்கொடிகள் பரியந்தம் எல்லா பிராணிகளும் 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லாமே அவ்யக்தாதீனி ஸ்தாவராந்தானி ஆத்மன் ஏவ தன் ஆத்மாவிலேயே ஆத்மனி ஆத்மாவிலேயே அனுபஸ்யதி பஸ்யதி பார்க்கிறான் அனுபவிக்கிறான் அனுபஸ்யதி சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்திற்கு பிறகு பார்க்கிறான் அனுபஸ்யதி அப்படின்னா ஆத்மாவில் எல்லாவற்றையும் பார்க்கிறான் அர்த்தம் ஆத்மாவிட வேறாக பார்க்கலன்னு அர்த்தம் ஆத்ம வியதிரிக்தானி நபஸ்யதி எல்லோரும் பூமியில இருக்காங்க பட்சிகள் எல்லாம் பூமியில இருக்க ஆகாசத்துல பறக்கிறதுன்னு சொல்லக்கூடாது அப்படி இல்ல எல்லா பிராணிகளும் பட்சிகளோ விலங்குகளோ எல்லாமும் இங்க இருக்கு இந்த ஆத்மாவில் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆத்ம வியதிரிக்தானி நபஸ்யதி இத்தியர்த்தா ஆகையால் நம்ம ஆத்மாவில் தான் எல்லா பிராணிகளும் இருக்கின்றன இதையே சொல்றதுக்காக நமக்கு புரியறதுக்காக துர்கா சப்தசதிங்கிற ஒரு கிரந்தத்துல ரத்த பீஜ வத சம்ஹார சந்தர்ப்பம் வர காலத்துல ரத்த பீஜன்னு ஒரு அசுரன் அவனுக்கு வரம் கொடுக்கப்பட்டது அவன் சரீரத்துல இருந்து ஒரு டிராப் ஆஃப் பிளட் பூமியோட சம்பந்தப்படுமே ஆனால் அவன் மாதிரியே ஒரு சரீரத்தை அப்ப எந்த ஸ்பீட்ல அவன் இருக்கானோ அது மாதிரி ரத்த பீஜன் பிறந்த அன்னைக்கு எந்த மாதிரி இருந்தாலும் அப்படி சொல்லுங்க இப்பொழுது ரத்த பீஜன் எந்த ஒரு வீரியத்தோட இருக்கானோ அப்படிப்பட்டதான ஒரு ரத்த பீஜன் ஏற்படுவான் ஒவ்வொரு டிராப் ஆஃப் பிளட்டுக்கும் அப்படி ஒரு வரங்கள்னா தேவதைகள்லாம் வாராகி கௌமாரி வெள்ளம் வரிசையா வந்து தெரியாமல் இந்த ரத்த பீஜனை அடிச்சா சுகத்தினால குத்தினா சக்கரத்தினால வெட்டினா என்னென்ன பண்ணினா என்ன ஆச்சுன்னா அவன் வெட்டுனா அதனால உடம்பு முழுக்க ரத்தமானது ரத்தம் எல்லாம் பண்றது எத்தனை ரத்த பீஜம் காளியம்மா கூப்பிட்டு என்ன பண்ணினா உன்னுடைய நாக்க பரப்புன்னா பூமி முழுக்க பரப்புன்னா பரப்பினதுன்னா அந்த யுத்த பூமியில எல்லோருமே அந்த நாட்டுக்கு மேலதான் நின்றுட்டு சண்டை போட்டாங்க இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது பூமியில படாமல் நாக்கிலேயே பட்டு அதெல்லாம் உறிஞ்சுட்டே இருந்தா காளி கடைசியில என்ன சுவாமி ஆச்சுன்னு என்ன ஆச்சு அந்த ரத்த பீஜனுடைய ரத்தம் எல்லாம் போயிடுது நேச்சுரல் டெத் அவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கல விவகாரம் முழுக்க ரத்தம் எல்லாம் கீழே போயிடுது எல்லா பிள்ளைட்டும் போனதுமே காணாம போயிட்டான் மீதி ரத்த பீஜாளுக்கெல்லாம் அந்த வரம் கிடையாதோ இல்லையா கொண்டுட்டான் எல்லாரும் சேர்ந்து அப்புறம் சரியா போயிடுது அப்படின்னு இப்ப இது என்ன தெரியுது எப்படி தேவ சைன்யமோ அசுர சைன்யமோ உண்டான கிருத்தியமான ரத்த பீஜாலோ எப்படி ஒரு நாட்கள இருந்தாலோ அதே விதமாக ஒரு ஆத்மாவில்தான் எல்லா பிராணிகளும் இருக்கு இந்த கான்செப்ட் நம்ம மனசுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் புராணங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது இப்ப நமக்கு ஒரு நாட்கள் எத்தனை பேர் இருந்தா காளியம்மாக்கு இவ்வளவு நாக்க கதையை மட்டும் கேட்டு போயிட்டே இருக்கும் இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டது என்னங்கிறது கவனிக்கல எப்படி எல்லோரும் அம்பாளுடைய நாக்கில தான் எப்படி இருந்தாலும் அப்படி நம்ம ஆத்மாவில் தான் எல்லா பிராணிகளும் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சர்வபூதேஷு ஆத்மானம் சர்வபேதேஷு எல்லா பிராணிகளிடத்திலையும் தேஷ்வேவச்ச ஆத்மானம் தேஷாமபி பூதானாம் அந்தந்த பிராணிகளும் ஸ்வம் ஆத்மானம் ஆத்மத்வேனா தன்னுடைய ஆத்மா தான் அவளுக்கும் ஆத்மாவா இருக்கு நம்ம ஆத்மா எப்படி நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கோ அப்படி நம்ம சரீரத்துல நம்ம ஆத்மா இருக்கிற போல அவளுடைய சரீரத்திலையும் எந்த ஆத்மா இருக்கு நம்ம ஆத்மாலதான் நம்ம சரீரத்துல நம்ம ஆத்மா இருக்கிற மாதிரி அவளுடைய சரீரத்திலையும் ஒரு ஆத்மா இருக்கணுமோ இல்லையோ அந்த ஆத்மா நம்ம ஆத்மா தான் அப்படின்னு பாக்குறேன் தேஷாமபி பூதானாம் ஸ்வம் ஆத்மானம் அந்த பூதங்களையும் தன்னுடைய ஆத்மாவை ஆத்மத்வேன ஆத்மாவாக பார்க்கிறான் அப்படின்னா ஏதா அஸ்ய தேகஸ்ய இந்த நம்ம சரீரத்துக்கு காரியகரண சங்காதஸ்ய இந்த சரீரம்னா என்னது சிலது காரியம் சிலது கரணம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள்லாம் காரணம்னு பேரு மனசுங்கிறது அந்த கரணம் அதே போல வாக்பாணி பாத பாயு உபஸ்தம் அவையெல்லாம் ஒரு செயல் புலன்கள் இதெல்லாம் நம்ம இந்த காரியம் பண்றதுக்கு உபயோகப்படுறது இப்படி காரியம் பண்றதுக்கும் கரணங்களாகவும் இருக்கக்கூடியதான கூட்டத்துக்கு என்ன பேரு காரிய கரண சங்காதம் அப்படின்னு. அதனால சரீரஸ்ய தேகஸ்ய காரியகரண சங்காதஸ்ய ஆத்மா இவைகளுக்கெல்லாம் ஆத்மாவா நான் இருக்கிறேனோ நான் எப்படி இருக்கேன் சர்வ பிரத்ய சாட்சி பூதா எல்லா பிரத்யங்கள்ல எண்ணங்கள் எல்லா எண்ணங்களுக்கும் சாட்சியாக நம்ம ஆத்மா இருக்கு. நாம் மனசுல எதை நினைக்கிறோமோ அத்தனை பதார்த்தங்களும் அறிபவரா ஒருவர் இருக்கார். இது அடுத்த உபநிஷத்துல இதை பத்தி விஸ்தாரமா சொல்ல போறோம். பிரதிபோத விரிதம் அமிர்தத்துவம் விந்ததே. நம்ம மனசுல தோணக்கூடியதான எத்தனை எண்ணங்கள் உண்டோ அத்தனை எண்ணங்களையும் பார்த்து கொண்டு நம்ம ஆத்மா இருக்கு. அதனால சர்வ பிரத்யம்னா எண்ணம்
சாட்சிபூதா, அவர் எப்படி இருக்கார்? சேதயிதா, அவர் இருக்க தொட்டுதான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, எல்லாம் எல்லாவற்றையும் சேதயிதா வேலை செய்யும்படி பண்றவர். கேவலா, அவர் கருப்பா இருக்கார், வெளுப்பா இருக்கார், பணக்காரரா இருக்கார் எப்படின்னு இல்லை. கேவலா நிர்குணா, ஒரு விதமான குணமும் இல்லாதவர். அனேனைவ ஸ்வரூபேண, இந்த உருவத்தில்தான் அவ்யக்தாதீனாம் ஸ்தாவராந்தானாம், அவ்யக்தத்துல இருந்து ஆரம்பிச்சு மரங்கொடிகள் வரைக்கும் இருக்கக்கூடியதான பிராணிகளிடத்தில் அகமேவ ஆத்மா, என்னுடைய ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் இருக்கு. இது சர்வபூதேஷு ஆத்மானம், இப்படித்தானே எல்லா பிராணி இடத்திலும் என்னுடைய ஆத்மா இருக்கு என்று நிர்விசேஷம் எஸ்து அனுபஸ்யதி, நிர்விசேஷமான ஒரு ஆத்மா, ஒரு விதமான உருவம், நம்ம உருவத்துல நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கலாம், இன்னொரு சரீரத்துல அவர் உருவத்துல இருக்கணும் அப்படின்னு என்ன, ஒரு உருவமும் இல்லாமல் ஆகாசம் மாதிரி இருக்கக்கூடியதான ஆத்மாவை அனுபஸ்யதி பார்க்கிறானோ, சஹா அவன், ததா தஸ்மாதேவ தர்சனா, ததாங்கிறது ஷட்டின்னு நினைக்கப்படாது, ததான பஞ்சமி, அதெல்லாம் தஸ்மாதுன்னு சொன்னார். அப்படி பார்க்கிறதுனால் தஸ்மாதேவ தர்சனாது ந விஜுகுப்சதே, விஜுகுப்சாம் கிருணாம் ந கரோதி, தயையோ வெட்கத்தையோ வெறுப்பையோ அடையறதில்லை. நம்மள்கிட்ட ரொம்ப கீழ்தனமாக இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா நமக்கு தயை ஏற்படலாம், பாவம் கட்டப்படுறது அதுக்கு எதாவது பண்ணலாம்னு ஏற்படலாம், இல்ல அதாவது அருவருப்பை ஏற்படலாம், இல்ல வெட்கம் ஏற்படலாம். இவை எல்லாம் இல்லாம அவனுக்கு ஏற்படாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் தன்னுடைய ஆத்மா தானே இருக்கு அப்படின்னு அறியறதுனால. பிராப்தஸ்தைவ அனுவாதோயம் ததோன விஜுகுப்ததை, அவன் வெக்கப்படுறதில்லை, அருவருக்கு கொள்வதில்லை அப்படின்னு என்ன இருக்கிற விஷயத்த சொல்ற, அவன் அருவருக்கப்படாது அப்படின்னு ரூல் சொல்லல, விதி இல்லை. சர்வாஹி கிருணா, லோகத்துல ஏற்படக்கூடியதான எல்லா வெறுப்புகளோ ஆத்மனா அந்யது துஷ்டம் பசியதோ பவதி, நம்ம ஆத்மாவிட வேறானதா ஒரு பொருள், அது துஷ்டான ஒரு பொருள், கீழமான ஒரு பொருளை பார்த்தால் நமக்கு வெறுப்பு, தயை இவை எல்லாம் ஏற்படலாம். சர்வாஹி கிருணா, உலகத்துல ஏற்படக்கூடியதான வெறுப்போ தயையோ இது ஆத்மனா அந்யது, நம்ம விட வேறானதா ஒரு பொருளை, துஷ்டம் பசிதா நீச்சமான ஒரு பொருளை பார்க்கிறதுனால் ஏற்படலாம். பவதி ஆத்மானமேவ அத்தியந்த விசுத்தம், என் ஆத்மா தான் பகுசுத்தமா இருக்கிற ஆத்மா, நிரந்தரம் பசியதா, ஒரு விதமான சேஞ்சம் இல்லாமல் இங்கும் அங்கும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியதான ஆத்மாவை பார்க்கிறவனுக்கு ந கிருணாதி நிமித்தம் அர்த்தாந்தரம் அஸ்தி, இந்த கிருணைக்கு காரணமா இருக்கக்கூடியதான மற்ற பொருளே இல்லை, எல்லாமும் தன்னுடைய ஆத்மாவை தான் பார்க்கிறான். ஆயால் எதை கொண்டு அருவருத்துக் கொள்வான் அவன்? இது பிராப்தமேவா, ஆயால் ததோ ந விஜுகுப்சதே, ஆயால் அந்த எதை கண்டும் அருவருத்துக் கொள்வதில்லை அப்படின்னு. எல்லா பிராணிகளிடத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, நம்ம ஆத்மாலதான் எல்லா பிராணிகளும் இருக்கு. மத்ஸ்தானி சர்வபூதானி நதமத்ஸ்தானி பாரத அப்படின்னு பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காரோ அது இந்த மந்திரத்துல இருந்து வந்தது. ஆகையால் ஆத்ம ஜானம் இதுதான் ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானம் இருக்கு மூலத்திலையும் எங்கும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, நம்ம ஆத்மாலதான் எல்லா பிராணிகளும் இருக்கு, எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, ஆத்மாவை தவிர மற்ற பதார்த்தங்கள் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சர்வாத்மா பாவனை, சர்வத்திலையும் ஆத்மா இருக்கு எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. இதுதான் ஆத்ம ஜானம். இதுதான் முதல் மந்திரத்துல பண்ண சொன்ன ஈடா பாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு, இதுதான் சர்வ வேதார்த்தம் அப்படின்னு எதை சொன்னாரோ அதை இங்க சொல்லியாச்சு. இதையே ஆத்மைவா பூத்விஜானதா, எல்லாமும் நம்ம ஆத்மாவாக ஆகிவிட்டதோ முதல்ல பாவனை பண்ணிட்டே இருந்தது. பாவனா பிரகர்ஷத்தினால எங்கும் நம்ம ஆத்மா தானே எனக்கூடியதான நிச்சயம் வந்துருது. அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயம் வந்த பிறகு ஆத்மைவ அபூத் விஜானத, எப்ப அது போல வந்திருக்கோ அறிந்தவனுக்கு இந்த பாவனை 4 தரம் பார்த்தா நமக்கு வந்துடும். முதல்லதான் அதை கண்டா பயம் இருக்கும், அது எப்படி சார் நடக்கும், இப்படி எல்லாம் வரும். கொஞ்ச நாள் அதை அனுபவிச்ச பிறகு அதுல ஒரு தைரியம் வந்து அதான் உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப ஏரோப்ளைன் ஏறதுக்கு முன்னால ஏரோப்ளைன் கண்டாலே பயம், நடுவில் எங்கேயாவது விழுந்து நாடுறது, அது எப்படி பறக்கும் எப்படி எல்லாம் இருக்குன்னு. ஆனா ஒரு 2 தரம் ஏரோப்ளைன்ல ஏறி இறங்கிறத சாதாரணமா போயிடுது. என்ன சார் எது போறதே வரதே எனக்கு சர்வசாதாரணமா போயிடுது. முன்னால அதை தொடர்றதுமா பார்க்கிற காலத்துல எவ்வளவு பயப்பட்டாலோ இப்ப என்ன ஆயிடுது, அது 4 தரம் பார்த்ததுனால அதனுடைய சுரூபம் இன்னது, இது இப்படித்தான் அப்படின்னு எப்படி லோகத்துல தீர்மானமாகுதோ அதே எல்லா பிராணிகளையும் நம்ம ஆத்மா இருக்குன்னு முதல்ல நினைக்கிற காலத்துல பயமா இருக்கும்.
என்ன சார் இது ஒண்ணுக்கு ஒண்ணா ஆயிட பொறுத்து கடைசியில அப்படின்னு அவையே பயதரிசினா அது எப்படி ஆயிடும்? கடைசியில் நம்ம சரியா இருக்கு, நம்ம ஆத்மாவே நம்மளை விட்டு போயிடுமோ என்னமோ பயம் ஏற்படாது. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணின பிறகு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு எல்லாமே எங்க பார்த்தாலும் நம்ம ஆத்மா தான் கண்ண மூடினாலும் தரதால ஒரே மாதிரி ஒரு சுரூபம் வந்துடும். அந்த நிலை வந்த பிறகு எல்லா பிராணிகளிடத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, எனக்குடையதான ஒரு சுரூபம் நம்ம ஆத்மா தான் எங்கும் இருக்கு என்று விஜானதா ஜானதா அறிந்தவனுக்கு, விஜானதா விசிஷ்டேன அறிந்தவனுக்கு ஞானத்தினுடைய வைசிஷ்டியம் என்ன? அபரோட்சம். ஞான வைசிஷ்டியம் அபரோட்சத்துவம் தன்னுடைய அனுபவத்துக்கு வந்த பிறகு எல்லா பிராணிகளிடத்திலையும் என்னுடைய ஆத்மா தான் இருக்கு, என் ஆத்மா தான் எங்கும் இருக்கு, எனக்குடையதான அபரோட்சமான ஒரு தீர்மானம், ஒரு அனுபவம் வந்த பிறகு தத்ர கோமோ அக்க சோகா, அங்கே மோகம் ஏது சோகம் ஏதுன்னு. இனிமேல் அவனுக்கு சோகம் இல்லை. எஞ்சான உடம்புல நமக்கு இருக்கிற காலத்துல நாம இங்கேதான் இருக்கோங்கிறப்ப நம்ம சரீரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, நம்மளை பார்த்து யாராவது விசுப்படுவாடோ, நம்மள ஏதாவது நினைப்பாடோ, இப்படி எல்லாம் வந்துடும். இப்ப என்ன ஆச்சுன்னா எங்கும் நம்ம ஆத்மா தான் இருக்குன்னா யார் நம்மளை வைக்கிறது, யார் என்ன சொல்றது? நம்மளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றவன் யாரு, வைக்கிறவன் யாரு, நம்மளை அணிதா நினைக்கிறவன் யாரு? ஒண்ணுமே கிடையாது. அதனால சோகமும் கிடையாது, அவனுக்கு மோகமும் கிடையாது. ஏன்னா ஏகத்வமனு பசியதா, எங்கும் ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு ஆத்மனா ஏகத்துவம். கடைசியில ஈட்டாவாசியத்துல என்ன சொல்லிருக்கு? ஆத்மா சுத்தத்துவ ஏகத்துவ அபாபவித்தத்துவ சர்வகதத்துவாதி வட்சியமானவன் முதல்ல சொன்னார் பத்தியில. அதுல அந்த ஏகத்துவத்தை எங்கும் ஏகமாக பார்க்கிறானோ அவனிடத்துல பசியதா, அவனுக்கு சோக மோகங்களுடைய பிரசக்தியே இல்லை. சோகம் ஏது மோகம் ஏதுன்னு ஆட்சேபனை அர்த்தம். அவனுக்கு சோகம் இல்லை மோகம் இல்லை அப்படி சொல்லல. ஏதையா சோகம்? அவருக்கு எப்போ வரும்? சோகமும் கிடையாது மோகமும் கிடையாது அப்படின்னு தைரியமா உபரிடத்தானது. அவனுக்கு சோகமோகங்களுடைய பிரசக்தி இல்லை அப்படின்னு, சம்சாரம் இல்லை. இந்த கவலை எல்லாம் சம்சாரம் எல்லாம் என்ன? இந்த சோகமோகம் தானே, அதுவே இல்லை. ஆயால் ஏகத்துவம் அனுபவிச்சதா, யார் எங்கும் என் ஆத்மா தான் இருக்கு என்று பார்க்கிறானோ அவனுக்கு சோகமோகங்கள் இல்லை எனக்கூடியதான உத்தமமான ஒரு பலமானது இங்கே சொல்லப்பட்டது. இப்ப அதுக்கு பாஷ்யம் ஈமமேவ அர்த்தம். போன மந்திரத்துல எந்த அர்த்தம் சொல்லித்தோ, எல்லா பிராணிகளிடத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, நம்ம ஆத்மாவில் தான் எல்லா பிராணிகளும் இருக்கு எனக்குடையதான அர்த்தத்தை அந்யோபி மந்திர இன்னொரு மந்திரமும் சொல்றது. யஸ்மின் சர்வாணி பூதானி யஸ்மின் காலே சப்தமியோ இல்லையா அதிகரணம், காலம்ங்கிற அதிகரணம். எந்த நிலையில், எந்த காலத்தில், எந்த சமயத்தில், யதோக்த ஆத்மனிவா தேசேவருத்தம் காலாவச்சேதகத்துவம், காலே தேசாவச்சேதகத்துவம். அதே போல இந்த காலத்தில் எங்கேன்னு வரும், எங்கேன்னா எப்பொழுதுன்னு வரும். அதனால ஆத்மாவை அறிந்த காலத்தில், எப்பொழுதும் ஆத்மாவாக இருந்த தருணத்தில். அப்படி யதோக்தாத்மனிவா தான்யேவ பூதானி சர்வாணி, தான்யேவ பூதானி சர்வாணி அவ்யக்தாதி ஸ்தாவராந்தானி எல்லா பிராணிகளும். பரமார்த்த ஆத்ம தர்சனாது எங்கும் இருக்கிறது இந்த ஆத்மா தான். ஆத்மாவை தவிர ரெண்டாவது ஸ்வரூபம் இல்லை. இதான் ஆத்ம வித்யான்னு சொல்லும். ஆத்ம வித்யா மகாவித்யான்னு இது ஸ்தோத்திரம் படிக்கிற இதுதான் ஆத்ம வித்யா. எங்கும் ஆத்மாவாக இருக்கு அப்படின்னு பரமார்த்த ஆத்ம தர்சனா ஆத்மைவா பூத், எல்லாம் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ. முன்னால ஆத்மாவாக பார்க்கணும்னு முதல் மந்திரத்துல சொல்லிச்சு. ஏழாவது மந்திரத்துல ஆத்மாவாக ஆயிடுது எல்லாமே. பொருளை பார்த்தால் தாங்கள் ஆத்மாவைத்தான் பார்க்கிறேன், அந்த பொருள் காணப்படுறது இல்லைன்னு சொல்லல, உபயோகப்படுத்துறது இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்க மனசுல ஆத்மா தான் இருக்கு. இது ஆத்மா என்றுதான் ஒரு அபிப்பிராயம் எப்படி இருக்கோ அப்படி பரமார்த்த ஆத்ம தர்சனாத் ஆத்மைவா பூத் ஆத்மைவ சம்பிருத்தா ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ. பரமார்த்த வஸ்து விஜானத, அந்த ஆத்மா பரமார்த்த வஸ்து என்று அதை அறிந்தவனுக்கு தத்ர அந்த சமயத்தில், தஸ்மின் காலே தத்ர ஆத்மனிவா அந்த ஆத்மாவிலையோ கோ மோக கஷோக, இது மேல மோகம் ஏது, சோகம் ஏது, கவலை ஏது அல்லது பிரமம் ஏது? சோகஸ்ச மோகஸ்ச காம கர்ம பீஜம் அஜானதோ பவதி. லோகத்துல கவலை அல்லது மோகம் இவை எல்லாம் எதனால வருது? காம கர்ம பீஜம். இந்த காமம் என்ன, இன்னொரு பொருள்ல ஒரு ஆசை என்ன, அதனால இவன் பண்ணக்கூடியதான கர்மாக்கள் என்ன, இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்தை அறியாதனால ஏற்படுகிறது. நது ஆத்மைகத்துவம் விசுத்தம் ஜகனோபமம் பசியத, எங்கும் ஆத்மா இருக்கு, அதுவோ அத்தியந்த சுத்தமாக இருக்கு, ஆகாசம் போன்ற சர்வ வியாபகமாக இருக்கு நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு ஆத்மாவை அனுபவிக்கிறவனுக்கு சோகமேது மோகமேது. கோ மோக கஷோக இது சோகமோகயோ
மோகம் சோகம் இவைகளுக்கு அவித்யா காரியையோ இவைகள் எங்க இருந்து உண்டாச்சு? அறியாத்தனத்தினால உண்டாச்சு. அறியாமையினால் உண்டானது, ஆத்மாவின் அறியாமையினால் உண்டானது சோகமோகங்கள். ஆகையால் சோகமோகையோ அவித்யா காரியையோ ஆட்சேபேனா, இங்க கிம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆட்சேபம் என்னமா வரும் அப்படிங்க. ஆட்சேபேன அசம்பவ பிரதர்சனாது, அது வரவே வராது. ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு சோகமோகம் ஏது என்னமா வரும் அப்படிங்கிறது. அசம்பவ பிரதர்சனாது சகாரணஸ்ய சம்சாரஸ்ய, இந்த சோகமோகங்கள் இல்ல, சோகமோகங்கள் என்ன? சோகமோகங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அவித்யை என்ன? அவைகளும். ஆகையால் இவைகளுக்கெல்லாம் உச்சேதம்னு அர்த்தம் இல்ல, நாசம் இல்ல. என்ன ஏற்படுறது? உச்சேதம் ஏற்படுறது. அவித்யா சககாரியேன, அதனுடைய காரியங்களோட நாசமாறுதுன்னு. சகாரணஸ்ய சம்சாரஸ்ய அத்தியந்தமேவ உச்சேதா பிரதர்சிதோ பவதி. அதனால லோகத்துல இருக்கக்கூடியதான விடப்படாத பதார்த்தங்கள் என்ன, சோக மோகங்கள் என்ன, கவலைகள் என்ன, இவைகளுக்கு உச்சேதமானது ஏற்படுறது. பாடம் அது அடியோட வேரோட ஒடுங்கப்படுகிறது அப்படின்னு பிரதர்சிதோ பவதி. அப்படின்னா ஆத்ம ஞானத்தினால சம்சாரத்துக்கு மூலதோ நாசம். அந்த ஆத்ம ஞானமானது எங்கும் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு, எல்லோருடைய சரீரத்திலையும் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு, நம்ம ஆத்மாவில் தான் எல்லா பொருளும் போக்கப்பட்டிருக்கு என்றதான ஒரு அனுபவம் தான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை நாம் வரவழைத்துக் கொள்ளணும் முதல் மந்திரத்துல சொல்லி, ஆத்மஸ்வரூபமானது 4-5 மந்திரங்கள்ல சொல்லி, ஆத்ம ஞான நிட்டையானது 6வது மந்திரத்துல சொல்லி, 7வது மந்திரத்துல ஆத்ம ஞானத்தினுடைய பலத்தையும் சொல்லியாச்சு. ஏதாவது எல்லாமே சொல்லியாச்சு. ஆத்மாவை பத்தி என்ன சொல்லணுமா எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு பவதி அப்படின்னா ஆத்ம ஞானத்தினால சம்சாரத்துக்கு மூலதோ நாசம். அந்த ஆத்ம ஞானமானது எங்கும் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு, எல்லோருடைய சரீரத்திலையும் நம்ம ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு, நம்ம ஆத்மாவில் தான் எல்லா பொருளும் போக்கப்பட்டிருக்கு என்றதான ஒரு அனுபவம் தான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை நாம் வரவழைத்துக் கொள்ளணும் முதல் மந்திரத்துல சொல்லி, ஆத்மஸ்வரூபமானது 4-5 மந்திரங்கள்ல சொல்லி, ஆத்ம ஞான நிட்டையானது 6வது மந்திரத்துல சொல்லி, 7வது மந்திரத்துல ஆத்ம ஞானத்தினுடைய பலத்தையும் சொல்லியாச்சு. ஏதாவது எல்லாமே சொல்லியாச்சு. ஆத்மாவை பத்தி என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு நமக்கெல்லாம் ஆத்மான சரீரம்னு இருக்கிறோம். இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறல இந்த சரீரம் ஆத்மா இல்லை அப்படின்னு காம கர்மங்களுக்கு, காமங்கள் என்ன, கர்மா என்ன, இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், அதை அறிந்து கொள்ளாதனால, அதனால எந்த 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஒரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சரீர விலட்சணமா ஆத்மா இருக்கு என்கிறதை நாம் பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு சரீர வைலட்சண்யம் ஆத்மாவுக்கு அடுத்த மந்திரத்துல சொல்றது. சபர்யகாத் சுக்ரம் அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரதும் சுத்தம் அபாபவித்தம் கவி மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ யாதாத்யதः அர்த்தான் யததாத் சாஸ்வதேப்யः சமாப்யः. இப்படியே படிச்சு வழக்கிக்கணும். என்ன நல்லா படிச்சவரு அப்படியே சொல்லலாம். சபத்யகா சுக்ரமகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரதும் சுத்தம் அபாபவித்தம் கவின்மனிஷி பரிபூ ஸ்வயம்பூர் யாதாத்யதோர்த்தான் யததாத் சாஸ்வதேப்யः சமாப்யः அப்படின்னு படிச்சிடலாம். ஆனா முதல்ல படிக்கவே வரலாம், 2 தடவை படிச்சா நமக்கு வரலன்னு விட்டுறக்கூடாது. பதத்தை பிரிச்சு பிரிச்சு படிக்கும். ஒவ்வொரு பதமா இருக்குது. சஹா அந்த ஆத்மா இருக்கா பதல பரியகாது எங்கும் வியாபிச்சிருக்கார் சார். அகாதுன்னு போயிருக்கார். பரி அகாத் எங்கும் போயிருக்கார், எங்கும் வியாபிச்சிருக்கார். அவர் எப்படி இருக்கார்? சுக்ரம், சுக்ரம்னா சுத்தம்னு அர்த்தம், பியோர்னு அர்த்தம். அகாயம் அவருக்கு ஸ்தூல சரீரம் இல்லை. அவ்ரணம் அவருக்கு வெட்டுப்படல. நம்ம சரீரம் இருக்குன்னா இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு, கத்தியாலேயோ ஏதாவது பண்ணா வெட்டுப்படும். அவ்ரணம் அவருக்கு விரணம் ஏற்படுறதில்லை. அஸ்னாவிரம் ஸ்நாவாக்கள்னா பிளட் வெசல்ஸ், அவருக்கு இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கிடையாது. சரீரம்னு ஆத்மா நினைக்கிறோம். ஸ்நாவாக்கள் சிரைகள் தமனிகள்னு இந்த சரீரத்துல இருந்து ஹார்ட்ல இருந்து சில நாடிகள்லாம் வெளியில போறது, சிலதெல்லாம் அங்கே கொண்டு வருது. அவைகளுக்கு சிரை தமனின்னு வரும். அந்த அஸ்னாவிரம்னு ஸ்நாவான்ல சிரைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, பிளட் பைப்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுத்தம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறவர். அபாபவித்தம் புண்ணியபாப சம்பந்தமற்றவர். கவிஹி கிராந்ததர்சி எல்லாவற்றையும் அறிபவர்.
மனிஷி, மனிஷின்னா புத்திசாலின்னு அர்த்தம். மனசை கண்ட்ரோல் பண்றவர் அர்த்தம். மனசா ஈஷிதா மனிஷி, புத்தியை கண்ட்ரோல் பண்றவர். எப்படி இருக்கார்? பரிபூ, எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவர். முன்னால பரியகாதுன்னு சொல்லிட்டேன், அங்க எல்லாம் வியாபிச்சிருக்காருன்னு அர்த்தம். இங்க பரிபூனா பரினா உபரின்னு அர்த்தம். அந்த ஊ எடுத்துக்கிட்டார், உபரிபூன்னு சொல்லணும், பரிபூன்னு சொன்னார். பரிபூ ஸ்வயம்பூ, இவர் யாராவது உண்டு பண்ணினாரா? எப்பொழுதும் இருக்கார் ஸ்வயம்பூ. இவர் என்ன பண்றார்? யாதா தத்யதா, யதா ததா பாவம், எப்படி எது இருக்கோ அப்படி அதற்கு அர்த்தம், அதனுடைய பொருள்களை கர்ம பலங்களை வியததாத் பிரித்து கொடுக்கிறார். இந்த ஆத்மா தான் எல்லோருக்கும் அவாவாளுடைய செயல்களையும் அவாவாளுடைய கர்ம பலங்களையும் பிரித்து கொடுக்கிறார். யாதா தத்யதோ அர்த்தான் வியததாத் பிரித்து கொடுத்தார். யாருக்கு? சாஸ்வதேபிய சமாபிய, சாஸ்வதமான பிரஜாபதிகளுக்கு, பிரஜாபதிகளுக்கு உட்பட அவாவாளுக்கு நீர் இன்னென்ன காரியத்தை பண்ணணும், இன்னென்ன உபாசனம் பண்ணிருக்கேள், இதுக்கு இன்னென்ன பலம், இவைகள் எல்லாம் அவர் தான் பிரித்து கொடுத்தார். அப்படின்னு இந்த ஆத்மஸ்வரூபம் சரீர விலட்சணமாக இருக்குன்னு சொன்னார். இந்த சரீரம்னு நமக்கு தெரிஞ்சு இந்த ஸ்தூல சரீரம் தான் சரீரம்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஸ்தூல சரீரம் ஒண்ணு, இதற்குள்ள 19 உருப்படிகளோடு சேர்ந்ததான ஒரு லிங்க சரீரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்ல போறோம். அது என்ன? வாக்பாணி பாத பாயோபஸ்தம்னு செயல் புலன்கள் 5, தொச்சற்று ஸ்ரோத்திர ஜிஹ்வா கிராணம்னு அறிவு புலன்கள் 5, மனசு ஒண்ணு, பிராணன் ஒண்ணு. இந்த மனசையே மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்றது, பிராணங்களை பிராணாபான வியானோதான சமானம்னு சொல்றது. ஆயால் 3 5 15 ஞாபகம் வச்சுக்கணும். தொச்சற்று ஸ்ரோத்திர ஜிஹ்வா கிராணம் அறிவு புலன்கள் 5, வாக்பாணி பாத பாயோபஸ்தம் செயல் புலன்கள் 5, பிராணாபான வியானோதான சமானம் 5 பிராணங்கள் 5 15, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 மொத்தம் சொன்னா மேக்சிமம் 19. என் இஷ்டமா 16 17 18 19 யாரும் என்ன பயப்படாது. அந்த கரணம்னு சொன்னா 16, இந்த 15 பிளஸ் 1, மனசு புத்தின்னு 2 வச்சோம்னா 16 17, மனசு புத்தி அகங்காரம்னா 18, இல்ல மனசு புத்தி அகங்காரம் சித்தம்னு சொன்னா 19. அந்தந்த சமயத்துக்கு தகுந்த போல சொல்லுவாங்கன்னா 16ல இருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் தான் இதெல்லாம் சேர்ந்து லிங்க சரீரம்னு பேரு. இதற்கு அப்பாற்பட்டத தூங்குற காலத்துல ஒண்ணுமே தெரியலன்னு தூங்குற பார்த்தல, அதுக்கு காரண சரீரம். அந்த 3 சரீரங்களும் சேர்ந்துதான் இந்த சரீரம் நமக்கு காணப்படுறது. இந்த 3 சரீரம் இல்லைங்கிறதுக்கா அகாயம் என்கிறதுனால அவர் காரண சரீரம் இல்லை என்றும், அபரணம் அஸ்னாவிரகம் வெட்டுப்படுறதில்ல, சிறைகள்லாம் இல்லைங்கிறதுனால ஸ்தூல சரீரம் இல்லைங்கிறதுனாலையும், சுத்தம்ங்கிறதுனால காரண சரீரம் இல்லைங்கிறதால லிங்க சரீரம் இல்லைன்னு அகாயம்னு சொல்லிட்டார். அபரணமஸ்னாவிரம்ங்கிறது ஸ்தூல சரீரம் இல்லைன்னு சொன்னார். சுத்தம்னு சொன்னதுனால அசுத்தமான அஜ்ஞானம் இல்லாது காரண சரீரம் இல்லைன்றார். ஆகையால் 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா அப்படின்னு தேக விலட்சணமாக ஆத்மா இருக்கு என்கிறது இந்த மந்திரம் தான் முதல்ல சொன்னது. இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். யோயம் அதீதைஹி மந்திரைஹி முக்தஹ ஆத்மா, கீழே சொன்னதான மந்திரங்கள்னால சொல்லப்பட்டதான ஒரு ஆத்மா, சஹா ஸ்வேன ரூபேண அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தில் கிம் லட்சணா எப்படி இருக்கார், இத்யாக அயம் மந்திர அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது. சபர்யகாத் சஹா அந்த ஆத்மா எதோக்த ஆத்மா பர்யகாத், பரி அகாத், பரி சமந்தாத் எங்கும், அகாத் கதவான் ஆகாசவத் வியாபி இத்யர்த்தஹ, ஆகாசம் இப்படி எந்த ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு நீங்க போறீங்களோ அந்தந்த இடத்துல அங்கேயும் இருக்கு. அதே விதமா உங்க ஆத்மா எங்க வியாபிச்சிருக்கு. சுக்ரம், சுக்ரமா என்ன? சுத்தம், ரொம்ப சுத்தமானது. ஜோதிஷ்மத் தீப்திமான் இத்யர்த்தஹ, எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது சுத்தமாக இருக்கு அப்படின்னு. அகாயம், அகாயம் அசரீர, சரீரம் இல்லாதவர் ஆத்மா. லிங்க சரீர வர்ஜிதா இத்யர்த்தஹ, அகாயம்னு சரீரம் தானே இல்லைன்னு, லிங்க சரீரம்னு மட்டும் ஏன் சொல்லல? மேல அபரணம் அஸ்னாவிரங்கிறது ஸ்தூல சரீரம் இல்லைங்கிறது, சுத்தம்ங்கிறது காரண சரீரம் இல்லைங்கிறது. இங்க அகாயம் என்ன அர்த்தம்? லிங்க சரீரம். கோபலியவர்த நியாயம்னு பேர் இருக்கு. கோன்னு சொன்னாலும் பசுவையும் சொல்லலாம் காளையும் சொல்லலாம், ரெண்டும் சம்ஸ்கிருதத்துல கோங்கிறதா அர்த்தம். கோவும் பலிவர்தமும் சேர்ந்துன்னு சொன்னீங்கன்னா பலிவர்தம்னா காளையை மட்டும் சொல்லும். அப்ப கோங்கிற சப்தம் அது பக்கத்துல படிச்ச கோ சப்தமான சொல்லும், பசுமாட்டை மட்டும் சொல்லும். அப்படின்னு பக்கத்துல காளைங்கிற ஒரு பதம் இருக்கிறதுனால கோவுக்கு எப்படி பசுங்கிற ஒரு அர்த்தம் மாத்திரம் எடுத்துக்கிறோமோ, அதே விதமா அகாயங்கிறதுக்கு லிங்க சரீரம் மட்டும்னு அர்த்தம். அதே விதமா அவ்ரணம் அக்ஷதம்
அதுல வெட்டப்படாதது. அஸ்னாவிரம், ஸ்நாவாக சிராக, ஸ்நாவங்கள்னு சொன்னா சிரைகள், பிளட் வெசல்ஸ். எஸ்மின் அவித்யந்தே, எவரிடத்துல இல்லையோ ஆயல் இருக்கிறது சரீரம், இவருக்கு இல்லைன்னு. அஸ்னாவிரம் அவ்ரணம் அஸ்னாவிரம் இது ஆப்யாம், இரண்டு பதங்கள்னால் ஸ்தூல சரீர பிரதிஷேத, ஸ்தூல சரீரம் இல்லைன்னு தெரிகிறது. அப்புறம் சுத்தம், சுத்தம்ங்கிற பதத்துக்கு நிர்மலம்னு அர்த்தம். அவித்யா மல ரஹிதம் இது, அவித்யா மலம் இல்லை, அவித்யா எனக்கூடியதான மலம் இல்லை. ஆகையால் சுத்தம்ன மலரஹிதம், மலம்னா என்ன மலம்? அவித்யா எனக்கூடியதான மலம் இல்லை, அதான் காரண சரீரம். தேர்ஃபோர் காரண சரீரம் ஆத்மாவுக்கு இல்லை. அபாபவித்தம் தர்மா தர்மாதி பாபவர்ஜிதம், லோகத்துல தர்மம் அதர்மம், நம்ம புண்ணியம் பாபம்ங்கிறோம். என்ன ஒரு பாபமும் இல்லை, புண்ணியமும் ஒரு சிலதுல நமக்கு கட்டமா தான் இருக்கு. ஆகையால் என்ன, நம்ம ஆத்மா புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. சுக்ரம் இத்தியாதி வசாம்சி புல்லிங்கத்வேன பரிணேயானி, மூலத்துல சபர்யகாத் சுக்ரம் அகாயம் அவரணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நீங்க மந்திரத்தை மாத்தப்படாது, அது வேதம். வேதத்தை மாத்தக்கூடியதான அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஆனா எப்படி நம்ம மனசுல படிச்சுக்கணும்னு, சபர்யகாத் சுக்ரஹ அகாய அவரண அஸ்னாவிர சுத்தஹ அபாபவித்த அப்படின்னு படிச்சுங்க. என்ன சார் அப்படிங்கிறார், முன்னால சகான்னு புல்லிங்கத்துல ஆரம்பிச்சிருக்கு, பின்னால கவிஹி மனிட்டு அந்த ஆத்மா எப்படி இருக்கார், அவரோ இப்படித்தானே இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அப்ப முன்னாலேயும் பின்னாலேயும் புல்லிங்கத்துல சொல்லியிருந்தால் நடுவில் இருக்கிற விசேஷங்கள்லாம் எப்படி சார் இருக்கணும், அதை புல்லிங்கத்துல தான் இருக்கணும். கம்சங்களுக்கு படிச்சிருக்கு. வேதத்துக்கு அது எப்படியாவது படிக்க நம்ம தான் மாத்திக்கணும். பிரதி எதாம் தசரதாய மைதிலி அப்படின்னு பாரு வால்மீகி சொல்வார், நீங்க சொன்னா 0 போட்டுருவோம் மார்க். அதாவது விவகார தாசரதையேன்னு சொல்ல வேண்டிய தாசரதாயான்னு சொல்லிட்டார். அதே விதமாக வேதத்துல இது ஆத்மாங்கிறது புல்லிங்க சத்தமா இருக்கிறதுனால அதனுடைய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் புல்லிங்கமாக இருக்கணும். வேதமும் ரம்சகலிங்கத்துல படிச்சிருக்கு. ஆகையால் சபர்யகா சுக்ரஹ அகாயா அவரணா அஸ்னாவிரா சுத்த அபாபவித்த அப்படின்னு மாற்றிக்கொள்ளுங்கள். அதனால சுக்ரமித்யாதி வச்சாம்சி புல்லிங்கத்தேன பரிணேயானி, பரிணேயானி மாற்றிக்கொள்ளணும். ஏன் சபர்யகாதித்யுபக்ரம்ய கவிர்மனீஷி இத்தியாதினா புல்லிங்கத்வேன உபசம்ஹார. ஏன்னா சபர்யகாதன்னு புல்லிங்கத்தோட ஆரம்பம், பின்னால கவிர்மனீஷின்னு புல்லிங்கத்துல முடிவு, நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்சலிங்கம் வருமா? கவிஹி, அப்ப கவின்னு என்ன, கிராந்த தரிசி, சர்வதற்கு எல்லாவற்றையும் பார்க்கிறவர். நான் மேல போய் பிரதாரணி சொல்றது, பார்க்கிறவரோ கேட்கிறவரோ அறிவியவரோ அவர் தான் சுவாமி, வேற ஒருத்தரும் கிடையாது. மனிஷி, இதான் நம்மளாம் மனுஷியான்னு நினைக்கிறோம். மனிஷி அது இல்ல, மனுஷியான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனிஷின்னு என்ன, எல்லாவற்றையும் பார்க்கிறவர். மனசா ஈஷிதா, எல்லாவற்றையும் கண்ட்ரோல், மனசையும் கண்ட்ரோல் பண்றவர் மனிஷி. புத்தர் மனிஷா திகணா தீப்ரஜா சேமுஷிமதி அப்படின்னா மறக்க வச்ச. மனிஷின்னா மனசை கண்ட்ரோல் பண்றவர், சர்வஜன்னு அர்த்தம். ஈஸ்வர இத்யர்த்தா பரிபோ சர்வேஷாம் பரி உபரி பவதி பரிபு, எல்லாவற்றுக்கும் மேல் இருக்கார், அதனால பரிபூ. ஸ்வயம்போ ஸ்வயமேவ பவதி ஸ்வயம்போ, அவருக்கு உண்டு பண்ணக்கூடியதான காரணம் ஒண்ணும் இல்லை, அவர் எப்பவும் இருக்கார், எங்கும் இருக்கார். அனந்த கிருஷ்ணதாசிகள் ஒரு புத்தகம் எழுதினர், அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் எழுதும், ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அவர் என்ன பண்ணார், மாதா மகமஹா சைலம் மகஸ்தபிதாமகம் காரணம் ஜெகதாம் வந்தே காரணம் நிக்ரவாரணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். மாதா மகமஹா சைலம், அவர் என்ன கணபதியை விட்டு எங்க அம்மாவுக்கு அப்பா யாருன்னார். அவர் என்ன பதில் சொல்வார், ஒரு மலை போ அப்படின்னாராம். சரி, அதாவது உங்களுக்கு சொல்ல வந்து உங்க அப்பாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டாராம். இன்னும் சந்தேகத்துல இருக்காரு, கணபதியே கன்ஃபியூஸ் பண்ணாரு. நான் எழுதுற புத்தகம் எப்படி இருக்க போறது ஞாபகம், கணபதிக்கே ஒரு கன்ஃபியூஷன். உங்க அப்பாவுக்கு அப்பா யாருன்னா மகஸ்த தபிதா மகம், இன்னைக்கும் கவலைப்பட்டு இருக்காராம். ஆனா என்ன காரணம் ஜெகதாம் வந்து உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதான கணபதிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். வாரணம் நிக்ர வாரணம், உலகத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் போக்கக்கூடியதான யானமுகனா இருக்கக்கூடியதான அவருக்கு பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்றேன் என்று வந்து மகஸ்த அபிதாமகம்னு எழுதினாரு. அதே மாதிரி ஸ்வயம்போ, இவருக்கு அப்பா யாருன்னு கேட்காதுக்கு தானா பிறந்தவர், எப்பவும் இருக்கிறவர். ஏஷாம் உபரி பவதி எஸ்ட உபரி பவதி, யாருக்கெல்லாம் மேல இருக்கோ, யார எல்லாவற்றையும் யார் மேல இருக்காரோ சஹா சர்வ ஸ்வயமேவ பவதி, அவர் தான் எல்லாமா இருக்கார், எங்கும் இருக்கார். அதனால ஸ்வயம்போ சஹா நித்திய முக்தா ஈஸ்வர,
ஞானம் வந்து முக்தி இல்லை, எப்பொழுதும் முக்தனா இருக்கக்கூடியது அந்த ஆத்மஸ்வரூபம். யாதா தத்யதா சர்வஜத்வாது எல்லாமும் அறிந்ததுனால யதா ததா பாவஹ யாதா தத்யம், எது எப்படி இருக்கோ அதை அப்படி சொல்வது யாதா தத்யம். அதை தஸ்மாத் யதாபூத கர்ம பல சாதனத, யாரார் எப்படி கர்மா பண்ணினார், அதுக்கு பலம் என்ன, அதுக்கு சாதனம் என்ன, இப்படி இதை தெரிந்து கொண்டு அர்த்தான் கர்த்தவிய பதார்த்தான் அவளால செய்ய வேண்டியதான காரியங்களை வியததாது விஹிதவான், தாங்கள் இதை பண்ணணும், தாங்கள் இது பண்ணணும், காத்தை நீங்க எல்லாம் ஈர்த்து கொண்டே இருக்கணும், நெருப்பை நீங்க எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கணும், எல்லாவற்றையும் சுடணும் அப்படின்னு அவர் தான் பிரிச்சு கொடுத்திருக்காராம் எல்லாருக்கும். வியததாது விஹிதவான் யதா அனுரூபம், அவளுடைய கர்மா அதுக்கு செயல் அவளுடைய உபாசனை இவளுக்கு தகுந்த போல பிரித்து கொடுத்திருக்கார். எப்ப சாஸ்வதீபிய நித்யாபிய சமாபிய, சாஸ்வதமான வருஷங்கள், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பிரஜாபதினு பேர். பிரஜாபதிகளுக்கு சம்பத்சரோ வை பிரஜாபதி அப்படின்னு வேதம் சொல்றது, அதை வச்சுட்டு பிரஜாபதிபிய இத்யர்த்தः சம்பத்சராக்கியேபிய பிரஜாபதிபிய அப்படின்னு கர்ம பலத்தையும் அவளுக்கு அந்தந்த காரியத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவர் ஸ்திதி காரணமாகவும் பிரம்மம் தான் இருக்கார். சூரிய அப்படின்னு அவருடைய பயத்தில் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு பிரம்ம ஜகத்துக்கு ஸ்திதி காரணமாகவும் இருக்கு. இந்த உபநிடத்துல அதுவும் சொல்லணுமோ இல்லையோ, அவருக்கு உற்பத்தி இல்லைன்னு மற்றவர்களுக்கு அவர் தான் உற்பத்தியா இருக்கார். எல்லா அஞ்ஞான காரியங்கள்லாம் அவரிடத்துல தான் லயத்தை அடைகிறார் அப்படின்னு இந்த ஆத்மஸ்வரூபமானது சொல்லப்பட்டது. இப்படி ஈசாவாசியோபனிடத்துல ஏகாவதா பிரம்மஸ்வரூபத்தை சொல்ல வேண்டியதான அம்சங்கள்லாம் முடிச்சாச்சு. இன்னையோட இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம், அது கூட முடிச்சு விட்டாங்க. சுலபமான உபநிடத்து வேகமா போயிட்டு இருக்கோம். நமக்கு வேற முதல்ல ஒரு தரம் பார்த்ததுனால ஓரளவுக்கு வேகமா போறது. இப்ப ஈசாவாசியத்தை ஆத்மஸ்வரூபத்தை சொல்ல வேண்டியதான அம்சம் ஆயிடுது. இனிமேல என்னன்னு சில பேருக்கு சந்தேகம் வருது, ஆத்மாவை இந்த ஈஸ்வரனை உருவத்தோட உபாசிக்கணுமா, உருவம் இல்லாம உபாசிக்கணுமா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வருது. நமக்கெல்லாம் அந்த ஞானம் தான் வர்ற, அது ரொம்ப கட்டமா இருக்கு, அவர் எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு. அவரை கர்மா மட்டும் பண்ணினா போருமா, உபாசனை மட்டும் பண்ணினா போருமா, இல்ல கர்மாவும் உபாசனம் சேர்ந்து பண்ணணுமா? சில பேர் என்ன கர்மா பண்ணிட்டே இருக்க, உபாசனை அது நமக்கு வராது சார், இந்த மந்திர ஜபங்கள்லாம் கதை விடாதுங்க, வாத்தியார் பண்ணிக்கிட்டோம், நான் பக்கத்துல போட்டுட்டு இருக்கேன், அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கணும், நமக்கு பலம் வரட்டும், காசு வேணா கொடுத்துடலாம், பிராண்ட வாங்காதையும் அப்படின்னு சில பேர் கர்மாவிலேயே இட்டம் இருக்கிறவா. சில பேர் கர்மா எங்களால பண்ண முடியாது, உபாசனை பண்றோம்னு நினைக்கிறவா. கர்மா மட்டும் பண்ணினா போறோமா, உபாசனை மட்டும் பண்ணினா போறோமா அப்படின்னு போட்டு கர்மா உபாசனம் சேர்த்து பண்ணணும். உபாசனை பண்ற காலத்துல உருவத்தோட கூடியதான உபாசனை போருமா, உருவம் இல்லாதான அபியக்தத்தை உபாசனை பண்ணணும்னா இந்த ரெண்டையும் சேர்த்து உபாசனை பண்ணுமா, இவைகள்லாம் இந்த சந்தேகங்கள்லாம் வருது. அதையெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் கர்மா உபாசனை பண்ற வாழ்க்கைய வழி மரணானதுன்னா வாழ்க்கைய வழி என்னன்னு சொல்லி மறுபடியும் ஆத்ம ஞானத்தோட முடிக்க போறது. இது இப்படி இந்த ஈசாவாசிய உபநிடது சுருக்கமான அழகான சின்னதான ஒரு உபநிடத்து. உபநிடத்துல பிரம்மஸ்வரூபம் என்னங்கிறத பார்த்துக்கிட்டோம். மீதி மந்திரங்கள்லாம் இன்னொரு 3-4 கிளாஸ்ல